பனை பத்தின்னு சொன்னோன்னே நான் என்ன நினைச்சேன், பனையில என்ன இருக்கு, நம்ம வந்து கோடை காலத்துல பனை வந்து நொங்கு மட்டும் வெட்டி சாப்பிட்றதுக்கு தான், அப்புறமேட்டு இந்த கார்த்திகை காலத்துல இந்த சுத்தி விளையாடுறதுக்கு அந்த விளையாட்டு பொருட்கள் மட்டும்தான் நாங்க நினைச்சோம். கடைசியில் இந்த இன்டர்ன்ஷிப் கிளாஸுக்கு வந்தோம்னா தெரியுது இந்த பனை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. முதல்ல உணவு, இந்த மருந்து, இதெல்லாம் வந்து பனையில வந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்னு இந்த எங்க இன்டர்ன்ஷிப் கிளாஸ் வந்து தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதே விஷயம் அறிவியல் பூர்வமாக போகக்குள்ள அந்த மருந்துகள், பனை மரத்துல வந்து நிறைய மருந்துகள் கிடைக்குது. இதெல்லாம் இந்த இன்டர்ன்ஷிப் கிளாஸ் வந்து ஒரு பனை வந்து நான் இப்போ வெளியில போகக்குள்ள ஒரு இந்த இன்டர்ன்ஷிப் கிளாஸ்ல இருந்து நான் வெளியில போகக்குள்ள இந்த பனை மரத்தில் பார்த்து இந்த பனை மரத்துல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ பொருட்கள் தயாரிக்க முடியுமா. அது இல்லாம நம்ம கிராமப்புறங்களில் வந்து அதிகப்படியான பெண்கள் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டு வேலைகள் மட்டுமே இருக்காங்க. அவங்களுக்கு ஓய்வு நேரத்தில் இந்த பனையோட ஒரு மகத்துவம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட வருமானத்தை ஈட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இது இருக்கு. அவங்களோட பொழுதுபோக்காக கூட இந்த பனையிலோட கைவினை பொருட்கள் நிறைய செஞ்சு அவங்களோட வருமானத்தை ஈட்டுக்கலாம்.